ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் மைவி3 ஆட்ஸ் ஆப்பில் ஓப்பனிங் மெம்பர் ஓம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணுற ஒருத்தர் என்னென்னலாம் ஸ்டார்டிங்கில் செய்யணும் சரிங்களா, அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேடக்கு பார்க்க தெரியுது பாருங்களா, 3 லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை மெனு ஐக்கான். இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடணும் சரிங்களா. இதில் உங்களோட பேன் கார்டு இந்த டீல்ஸ் எல்லாமே கேட்கும் சரிங்களா. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போகும். உங்களோட யூசர் நேமு அங்கே என்ன நேமோ அதை கொடுத்து கீழே ஆக்சுவல் நேம் கொடுத்து இந்த ஐஃபான் கிளிக் பண்ணாங்க பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடய யூசர் நேம் PREM222 யூசர் நேம் அதேவே காட்டிடும். செக் பாக்ஸ் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, லேண்ட்மார்க், பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் சரிங்களா. அதை முடிச்சுட்டு அப்படியே பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் விட்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும். அதுலேயே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸுமே சேர்ந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் இதில் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி டேக்கான்னு சொல்லி வரும். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணவங்க இது உள்ளே போய்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும். உங்களோட யூசர் நேமு கொடுத்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களோட நேம் வந்துடும். இங்கே நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரு, உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. என்ன பேங்க் கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக கொடுத்து இங்கே கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கான ஓடிபி வரும். அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் ஒவ்வொரு டைமும் விட்ராவல் எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கான ஓடிபி கண்டிப்பாக வரும். அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ண மட்டும் தான் விட்ராவல் அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் ஆகும் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஆப்குள்ளே போகிறீங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோமா. அடுத்து கீழே என்ன பண்ண போகிறீங்க, வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனி வீடியோஸ் எம்டி பேசுகிற வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கும் சரிங்களா. இந்த வீடியோ ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஐக்கானில் அடுத்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மெனு ஐக்கான் போகிறீங்க. உங்களோட டெய்லி வீடியோஸ் சரிங்களா, டெய்லி டாஸ்க் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோன்னு ஒரு ஐக்கான் இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனியோட எம்டி மெசேஜ் ஓடிட்டுருக்கும் சரிங்களா. அந்த எம்டி மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த வீடியோக்கு பதிலாக அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு அது கிழக்கு கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஆகும். அந்த ஆட் ஆகும்போது சேவ் மை எர்னிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மேலே இந்த ஐக்கான் ஐ சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் மை எர்னிங்ஸ் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஆகும். டுடேஸ் எர்னிங் இடத்துல காட்டும். டோட்டல் எர்னிங்ஸ் இந்த இடத்துல அதே மாதிரி விட்ரால் பண்ணது போக இப்போ கடைசியாக எவ்வளோ இருக்குது, நான் இது வரையும் அவ்வளோ எடுத்தாச்சு. இப்போ 58 ரூபா இருக்குது. டோட்டலாக எர்ன் பண்ணது 1025. ஓகேங்களா. இது என்ட்ரி பண்ணணும். நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா. மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களோட ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும் சரிங்களா. மை ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களோட நேமு, லாஸ்ட் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, தமிழ்நாடு, பின்கோடு, அதுக்கு கீழே பேன் நம்பர் சரிங்களா. லாங்குவேஜுக்கு அடுத்து பேன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே உங்களோட பேன் நம்பர் கிளிக் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நீங்கள் அவங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மறக்காமல் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. தப்பு பண்ணிடாதீங்க. ப்ரொஃபைலில் இந்த அப்லோட் பண்ணிடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து வேறு என்ன இதில் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வாலெட்டில் போய்ட்டு ஆட்ஸ் வாலெட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுவரையும் நம்ம இவ்வளோ விட்ரா எடுத்துருக்குறோம். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போது லாஸ்ட்டாக விட்ரா எடுத்தது பாருங்கள் 23/12. நெக்ஸ்ட் ஜனவரி 23ஆந்தேதி தான் விட்ரா எடுக்க முடியும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 மந்த் கழிச்சு 30 நாள் கழிஞ்சு விட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நம்மளோட விட்ரால் ப்ரூஃப் அது. அவ்வளோதான். இதுக்கு மேலே மைவி3 நீங்கள் உங்களோட டவுட் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வேறு எதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஓப்பனிங் மெம்பர்ஸ் சரிங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஓப்பனிங் மெம்பர்ஸ்க்கு தான். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓஎம்னு டைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.